சிடி தொற்று நோய் வந்த ஒரு பெண்ணையை முழுமையாக குணமாக்கி இப்போ அது வந்து குட்டி போட்டிருக்கு. அதுக்காக எப்படி நான் போராடினேன், அது எப்படி குணமாக்கினேன், என்ன வைத்தியம் பண்ணேன், அதை பற்றி நம்ம பார்ப்போம். சின்ன குட்டிங்கிற ஒரு நாயை வந்து கருத்தடை பண்ணுறதுக்காக வந்து கார்பரேஷனில் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. கருத்தடை பண்ணலை, ஆனால் நாய் வந்து சிடி தொற்று நோயோடு கொண்டு வந்து திருப்பி விட்டாங்க. அப்போ நான் கேள்வி எப்பவும் போல் கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்து கருத்தடையே பண்ணலை, எதுக்கு இத்தனை நாள் வச்சுருந்தீங்க, எதுக்கு சிடி தொற்று நோயோடு கொண்டு வந்து விட்டீங்க, இப்போ அந்த நாய்க்கு யார் வைத்தியம் பார்க்கறது, அந்த நாய் எப்படி பிழைக்கும், யார் காப்பாற்றுறது, இந்த கேள்வியெல்லாம் நான் போய் கேட்பேன். எப்பவும் போல் அவங்கள கேளுங்க இவங்களை கேளுங்கன்றத பதிலை சொல்லி தட்டி மழுப்பிடுவாங்க. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சிடி தொற்று நோய்க்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. முதலாக இப்போ அந்த ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு சிடிக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறேன். இருக்குங்கிறாங்க, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த மாத்திரையை அவங்க அறிவுறுத்தலின்படி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுபடி நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். அதுக்கு வந்து கவனம் செலுத்தணும். அப்போது இவ்வளோ நான் கை தொடுற நாயை என்னால் பார்க்க முடியும்னால கரெக்டாக கொடுத்துட்டே வரேன். அப்படியே அவள் படிப்படியாக குணமாகி முழுமையாகவே குணமாயிட்டான். முழுமையாக குணமாயிட்ட பிறகு அவள் ரொம்ப ஆரோக்கியமாக வந்துட்டான். இப்போ இவள் வந்து மறுபடியும் அவள் வந்து கர்ப்பமாயிட்டா. கர்ப்பமான பிறகு அவள் வந்து இப்போ ரொம்ப ஆரோக்கியமான 4 குட்டிகளை போட்டிருக்கா. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.